ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ருச்சியை தான் காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இந்த பொசிஷனை அடைகிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு வர்றா. அவள் தன்னோட ஹஸ்பண்டை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கா. அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. டக்குன்னு பார்த்தா ஒரு நாள் அங்கே அவனோட ஜென்ரல் மேனேஜரோட பொண்ணை கழுத்தில் கத்திய வச்சுட்டு நான் இவளை இன்னைக்கு கொலை பண்ணிடுவேன், இவன் என்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு பேசும்போது அவளோட ஹஸ்பண்ட் ஷெங்மே அங்கே இருக்கான். நீ என்ன பண்ணிட்டுருக்க, எதனாலையும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நீ கீழே இறங்கி வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா ரொமான்ஸ் பண்ணுறதை ஹீரோயின் கண்ணால் பார்த்துருக்கா. ஸோ அதுக்கப்புறம் தான் இவன் இந்த டிசிஷன் பண்ணியிருக்கா. என் வாழ்க்கையவே இவ அழிச்சிட்டா, நான் எப்படி சும்மா விடுவேன், இவளுமே சேர்ந்து எல்லாத்தையுமே என்கிட்ட பறிச்சிட்டீங்க, என் பிள்ளையோட கஸ்டடியுமே நீங்கள் என்கிட்ட பறிச்சிட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு செட்டு கோவப்பட்டதுமே நீ இப்படி ப்ரேம் பண்ணிட்டு இருக்காத, கீழே இறங்கி வான்னு செட்டு கூப்பிட்டா கண்டிப்பாக நான் வரமாட்டேன், இவளை நான் கொலை பண்ணிடுவேன்னு செட்டு அங்கே குத்த போனதும் அங்கே பார்த்தா நம்ம ஷென்யுவான் வந்துடுறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்ணுறதுனால கரெக்டாக இருக்குமா, நீ விடு அவங்கள அப்படின்றத சொன்னதும் அந்த பொண்ணு பார்த்தா இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தள்ளி விட்டுட்டு வேமா இறங்கி ஓடி வந்ததுமே ஹீரோயின் கோவம் ஆகிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ யார் நடுவில் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சோப்பர் ஹுசைன் காமிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற டயத்தில் எல்லா பசங்களுமே சேர்ந்து அவனை போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இவன் கோவமாயிட்டு கத்தி எடுத்துட்டு அவங்கள குத்த போயிருக்கான். ஹீரோயின் தான் அப்பாங்க ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி கிரைம் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. சாக்லேட்டை கொடுத்துட்டு இதை சாப்பிட்டு கோவத்தை குறைச்சிக்கோன்னு சொல்லியிருக்கா. பட் சேமாக இப்போ இவன் எதை பண்ணியிருக்கான். அப்போ அங்கே நம்ம ஷெங் நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டா நான் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் தான், இது எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி என்னதான் இங்கே அனுப்பி விட்ருக்காங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஷெங் இவ தான் ட்ராப் பண்ணிட்டு இப்போ இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, திருட்டு வேலை இவ தான் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அப்போ ஹீரோ ஏன் நான் எப்படி பண்ணுவேன், அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்னு சொன்னதுமே அப்போ அந்த லூசி நீ போய் சொல்லிட்டு இருக்காத, நீ ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கான என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா நம்ம ஷென்யுவான் இருக்கு என்கிட்ட எவிடன்ஸ்ன்னு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா அங்கே ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா அவங்க பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கா. அம்மா தயவு செஞ்சு நீங்கள் எந்திரிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சேம் டயத்தில் நம்ம ஹீரோவுமே அங்கே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கான். கண்டிப்பாக கிடச்சிடும், கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். சோப்பாங்க வந்துடுறாரு. நீங்கள் இப்படி யாரும் ஒருத்தவங்க வேலை ஒருத்தவங்க பழி போட வேணாம், இதை யாரும் வெளியாடோட வேலை தான், அவங்க தான் இதெல்லாமே உடச்சி எடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அப்போ அந்த ஷெங்மே அதுமே கரெக்ட் தான் அப்படின்றத சொல்கிறான். அவங்க நம்ம ஹீரோவுமே இப்போ செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருந்தால் அது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு கண்டிப்பாக இந்த கேஸில் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு இருந்தா அவங்க மதர் இன் லாவை பார்த்தா இவ என்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலும் வீடே விளங்கலை, வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது, நான் கண்டிப்பாக நல்ல மருமகளாக எனக்காக கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு இதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பொண்ணை கூப்பிட்டுட்டு அவங்க வெளியே போனால் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு, அதோடு அவங்க துரத்தி விட்டுருக்காங்க. பட் கரெக்டாக அப்பங்க நம்ம ஹீரோ கொடையெல்லாமே கொண்டு கொடுக்குறான். ஸோ இவர் வந்த பிறகு என் லைஃப்பில் ஏதோ புது வெளிச்சம் வந்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஹேர் எல்லாமே தொடச்சிட்டு இருக்கும்போது சரி மிஸ்டர் ஷென்யுவான் நீங்கள் எதுக்காக ஹாஸ்பிட்டல் போனீங்க, எதுக்காக அப்போ அட்மிட் ஆகியிருந்தீங்கன்னு சொன்னதும் ஏன்னா என் கையில் கத்தி பட்டுருச்சு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன சுண்டு விரலில் சின்ன காயமாக இருக்குது, அதுக்காக தான் வந்திருக்கான். இதுக்காக சார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னு சொன்னதுமே அந்த பிளட்டை பார்த்ததுமே மயக்கம் வந்துடுது. ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. ஓ சின்ன பிளட்டை பார்த்ததுமே உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அப்பாங்க சரி ஓகே நான் இங்கே கிளம்புறேன்னு சொன்னதும் வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு, சின்ன பிள்ளைய வச்சுட்ருக்க, நீ போக வேணாம் நீங்கவே ஸ்டே பண்ணுன்னு சொன்னதும் இல்லை எனக்கு ஃப்ரெண்டோட வீடெலாம் இருக்குது நாங்கள் போய்க்கிறேன்னு சொன்னதும் அப்படியா உனக்கு ஃப்ரெண்டோட வீடு இருந்தால் உனக்கு எதுக்கு இப்படி அநியாயம் நடக்கும்போது ஸ்டாண்ட் எடுக்கலை அப்படின்றத சொன்னதும் இல்லை நான் போய்க்கிறேன்னு சொல்கிறா, நீங்கள் தூரமாகவே என்கிட்ட விலகிருங்கன்னு சொன்னதும் நீ போய் பேசிகிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னதுமே ஆமாம் எனக்கு எந்த ஃப்ரெண்டு இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே நான் உன்ட்ட ஓப்பனாகவே கேட்டேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் இவன் அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிடுறா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சைனாக்கு ரிட்டர்ன் வந்ததுலேருந்து பிளைண்ட் டேட்டாக பண்ணி ரொம்பவே தொல்லையாயிருச்சு, ஸோ மேரேஜ் பண்ணிட்டேன்னா எனக்குமே ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குன்னு சொன்னதும் ஹீரோயினுக்குமே சின்ன பிள்ளைய வச்சுட்ருக்கோம், யாருமே சொந்த பந்தன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, என்ன பண்ணுறது வீட்டுக்குன்னு சொல்லிட்டு
அவளுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஒத்துக்கிறா. பட் அதுக்கு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சில கண்டிஷன் சொல்கிறா. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ வேணாலும் என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம், நீங்கள் ஒரு சுமையை ஏற்றுக்கணும்னு எந்த அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புனா பார்த்தாங்க சிஸ்டர் லீவ் வெளியே இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்னப்பா சிஸ்டர் லீவ் வெளியே தான் இருக்காங்களான்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ கிளம்பி போன்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இல்லை நீ ஃபஸ்ட்டு போன்னு சொன்னால் நீ போய் பேசிட்டு எப்படியாச்சும் போயிரு, நான் அப்புறம் வந்துக்கிறேன் அவன் சொன்னான். வெளியே போனதுமே ருச்சி நீ என்னங்க பண்ணுற அப்படின்ற செட் அவங்க கேட்டதும் இல்லை என்னோட பழைய ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க அதான் ஸ்டே பண்ண வந்தேன்னு சொன்னதுமே யார் அந்த பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கேட்டால் பதில் பேசாமல் வேகமாக ஓடி போயிடுறா. ஆஃபீஸ்க்கு போனதுமே பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே வந்ததுமே நீங்கள் இப்படி என் பக்கத்துலலாம் வர வேலை வைக்காதீங்க, ஆளுங்க பார்த்தா தப்பாக போயிடும்னு சொன்னதும் பேஜ் மாறி போச்சு. பார்த்தா அதான் தப்பாயிரும், கழட்டி கொடுன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. டோட்டலாக அவனை இக்னோர் பண்ணுறதுக்கே அவள் ட்ரை பண்ணிகிட்டேக்கா. அங்கே பக்கத்தில் வந்து அவங்க ஸ்க்ரீனுக்கு முன்னாடி மறைஞ்சு நிற்கிறத பார்த்துட்டு இவன் பக்கத்தில் போனதுமே இவன் பயந்து போயிட்டு இவன் வேகமாக ஓடி போயிடுறா. இவனுக்கு அதை பார்த்து அங்கே சிரிப்பாக வந்துட்டுருக்கு. ஸோ பிறகுமே அங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து பயந்து ஓடுறத பார்த்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நீ இக்னோர் என்ன பண்ணிட்டுருக்க, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் என் பக்கத்தில் வராதீங்கன்னு சொல்கிறா. பிறகு அங்கே லில்லின்னு ஒரு பொண்ணு வர்றா. ட்ரெஸ்ஸு நீ போன டைம் தச்சு கொடுத்தது எது எனக்கு செட் ஆகலைன்னு சொன்னதோ மேடம் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க நல்லா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அளவு எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. நீ என்னை நீடியில் வச்சு நீயே குத்துறவளா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபேஸில் தண்ணி எல்லாமே ஊற்றி கொடுத்ததுமே இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், யாருமே என் மேலே இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை, அப்படி உங்களுக்கு இது பட்டிருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கும், நீங்கள் வந்துட்டு என்ன வந்து பழி போடக்கூடாது அப்படின்றத அவ சொல்கிறா. ஓ நீ இப்போ என்கிட்ட வந்து இப்படிலாம் வாய் பேசுவியா, நான் ஷென்னிவான டேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் யார் தெரியலன்னு சொல்லிட்டு அவள் பேசும்போது அங்கே நம்ம ஹீரோங்க வந்து எப்போ நான் வந்துட்டு உன்னை டேட் பண்ணுறேன்னு நான் உன்கிட்ட சொன்னேன், உங்கள் அப்பாவால் நான் ஒரு டைம் உன்னை மீட் பண்ணேன் அவ்வளோதான், நான் அப்போவே மேரேஜை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நீ இப்படி என்னோட பேரை யூஸ் பண்ணிவிட்டு கண்ட இடத்துல சுற்றுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போங்க நான் வந்து எல்லாத்தையுமே இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், இவன் என்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு கிஸ் பண்ணிவிட்டு இவளை யாராச்சும் வந்து புள்ளி பண்ணீங்க நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணு ஃபேஸில் ஹீரோயின் கோவமாயிட்டு தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுட்டு இதுக்கப்புறம் இங்கே வந்துடாதன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வெட்டிங் எல்லாமே நடந்துட்டு இருந்தான். அங்கே ஷெங்கும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுமே சேர்ந்து வர்றாங்க. அப்போ அங்கே ரொம்பவே கோவமாகி போயிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து உனக்கு இன்றைக்கி செகண்ட் மேரேஜ், நான் வந்து உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட்ன்ற பேரில் உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல, நம்மளோட மேரேஜில் நீ போட்டிருந்த அந்த ஷூஸ் இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணதுமே அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா செகண்ட் மேரேஜ் ஆகிது, அப்போ அந்த லைஃப் வந்துட்டு எப்படி சந்தோஷமாக இருக்க போகுது, நரகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க, இந்த ஷூஸ் மாதிரியே அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோங்க ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு உங்களை நாங்கள் இங்கே இன்வைட்டே பண்ணலையே அப்புறம் ஏன் நீங்கள் இங்கே வந்தீங்க சொன்னதும் நாங்கள் வந்து விஷ் பண்ணுறதுக்காக தான் வந்தோம்ப்பா, அப்படின்னு ஆல்ரெடி ஹஸ்பண்டை சீட் பண்ணிட்டு இருந்திருப்பா, இவங்க 2 பேருக்கு ஆஃபர் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு இவனுக்கு கோவமாகி போயிட்டா. அப்படியா இப்போ நீ 3 மாசமாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்தையே, ஹாஸ்பிட்டலுக்கு போனையே, என்ன அதெல்லாம் குழந்தை இருக்கா இல்லை அபார்ஷன் பண்ணிக்கிட்டியா, ஃபஸ்ட்டு அவளை சீட் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அவனுக்கு ரொம்ப அவமானமாயிட்டு எஸ்கேப் ஆகி ஓடினதுமே இதுக்கப்புறம் நீங்கள் அவளை மீட் பண்ணீங்கன்னா மேலும் சொல்லிட்டு பேசுங்க, இல்லை உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டான். ஸோ எல்லாரும் முன்னாடியுமே ஹீரோயினுக்காக புது ஷூஸ் எல்லாமே அவன் போட்டு விட்டதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா தன்னோட லைஃப்ல வந்ததுக்காக. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோயின்ட்ட நம்ம ஹீரோ சொல்கிறான், ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து ஆள் வந்து கேட்டாங்கப்பா, நான் வந்து ஒன்றை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதேன்னு சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, என்னை விட நீ தான் பெஸ்ட்டாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறவ, கண்டிப்பாக நீ சக்ஸஸ் ஆவ, நீ போய் வந்துட்டு ஒர்க் பண்ணு அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஸோ அந்த பர்சன்கிட்ட போய் பேசிட்டு எல்லாத்தையுமே சூப்பராக எக்ஸ்பிளைன்மே பண்ணுறா. அதுக்கப்புறம் அந்த பர்சனுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே ஃபுட் எல்லாமே கொடுத்து சாப்பிட சொன்னதுமே அந்த நைஃப் ஃபோக்கை வச்சு அவளுக்கு சாப்பிடவே தெரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே ஹீரோ பார்த்தா அங்கே சைட்லேருந்து இப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறான். ஸோ அதே மாதிரி அவளுமே பண்ணிச்சேக்கா. அதை பார்த்துட்டு அந்த பர்சன் ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆயிடுறாரு. ஸோ பிறகு பார்த்தா அங்கே அந்த ஷெங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு சில மிஷின்ஸை பற்றி அவள் கேட்டுட்டு
பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு போனால் அந்த ரூம்குள்ளே போய் லாக் பண்ணி வச்சதுமே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நான் இப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், என்ன விடுன்னு சொன்னால் நீ எல்லாம் அதுக்கு ஒர்த்து கிடையாது, நான் போய் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மீட்டிங் போனதுமே நம்ம ஹீரோ என்னோட பொண்டாட்டி எங்கன்னு சட்டி கேட்டதுமே அவள் கிவ் அப் பண்ணிட்டா. அதனால தானே நான் வந்திருக்கேன், நான் தான் இன்றைக்கி இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொன்னதும் கண்டிப்பாக அவள் படி பண்ணியிருக்க மாட்டான், நான் இப்போ தேரேன்னு சொன்னால் அப்போ அங்கே அந்த பாஸ்மே கண்டிப்பாக அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம அவளுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவனை பார்த்தா தேடிட்டு இருக்கான். ஹீரோயின் வயசு கேட்டு எப்படியோ கதை உடைச்சு அங்கே வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுமே யார் இப்படி பண்ணது அப்படின்றத சொன்னதும் இதை பற்றி நம்ம பிறகு பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ அங்கே போனதுமே ஹீரோயின் சப்மிட் பண்ண போனால் நீ இதை பற்றி எக்ஸ்பிளைன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறா. அவங்க அப்பா அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ கோவமாயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்போர்ட் நான் இப்போ சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டுருக்க இப்போ இல்லீகலுக்கான வேலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சப்மிட் அங்கே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ என் ஹார்ட்லாம் பெயின் ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே நாங்கள் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறோம், இந்த மாதிரி இதுக்கப்புறம் மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் சாரி கேட்குறாங்க. என் நெஞ்சலாம் வலிக்குது, என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப பதட்டமாயிடுறாரு. ஸோ அப்போ பார்த்தா ஐயோ என் வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, எனக்கு காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பெரிய ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிறகு அந்த ஷெங்கோட அம்மா வந்து நீ சரியான பிசாசுடி, நீ வந்து எங்களை விட்டுட்டு போன பிறகு எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல, வயிற்றுல இருந்த ஃபுல்லாக அபார்ஷன் ஆகி போயிடுச்சு, அதுக்கு காரணம் நீ தாண்டின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சு அவளை அட்டலியம் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான், இப்படி என் பொண்டாட்டிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலுக்கு போகிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்து போயிடுறாங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ நான் இதுக்கப்புறமே உங்கள் கூட சேர்ந்து இருக்க விரும்பல, நான் பேசாமல் உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிடுறேன், ஆல்ரெடி என்னால் உங்களுக்கு மிகப்பெரிய அவமானம், எல்லாருமே வந்து ஒரு பிள்ளைய வச்சிருக்கவளை போய் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க, எனக்காக நீங்கள் பொறுத்துட்ருக்கணும், இந்த கான்ட்ராக்டுக்காக தான் நம்ம ஒர்க் பண்ணோம், எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்ம இந்த கான்ட்ராக்ட் மேரேஜை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்றத சொன்னதுமே நீ இப்போயுமே இதை கான்ட்ராக்ட் மேரேஜாக தான் நினச்சிட்ருக்கியா, நீ என்ன வந்து பேசிகிட்ருக்க, என் மேலே உனக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, என்னை கல்யாணம் முடிச்சதுலேருந்து ஊர் உலகத்தில் எல்லாருமே உங்களை தரக்குறைவாக தான் பேசிகிட்ருக்காங்க, ஒரு டைவர்ஸ் ஆன உமன் ஒரு புள்ள வச்சிருக்கவளை போய் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்கு கிடைப்பா, நீங்கள் பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டேக்கா. நான் இங்கே ஜாப்பை குயிட் பண்ணிட்டு போயிடுறேன், வேற ஒரு இடத்துல போய் ஒரு சின்ன வேலைகளை பண்ணி நான் பொழைச்சிக்கிறேன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஸ்கூல் படிக்கிற டயத்துலேருந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ என் லைஃப்பில் திரும்ப கிடச்சிருக்க தெரியுமா, திரும்ப என்னை விட்டுட்டு போகணுன்னு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எப்படி இருந்தாலுமே ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா. அப்போ அங்கே அவன் சரி ஓகே நீ வந்து இப்போ கிளம்பிப்போ, பட் ஆனால் ஒரு வருஷம் வந்து நீ தனியாக இரு, அப்பயுமே நீ என்னை மறக்க முடியலன்னா கண்டிப்பாக நீ என்கிட்ட வா, நான் வந்து அப்பயுமே உன்னை ஏற்றுக்குவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவ ரொம்ப எமோஷன் ஆகிட்டு போய் அங்கே சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு வர்றா. ஆனால் திரும்ப வந்து அவனை கிஸ் பண்ணிட்டு ஆயிடுறான். அவன் ஷாக்காய் போய் நின்றுட்டு இருந்தா. திரும்பவுமே பெட்டியை தூக்கிட்டு போனதும் அவனுக்கு சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஹீரோயினுமே வெளியே கிளம்பி போய் அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. துணி எல்லாமே வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வர்றான். ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னதும் அவள் $80 சொல்கிறா. பார்த்தா அவன் நிறைய எடுத்து வச்சுட்டு $10 தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணதுமே உனக்கு நான் கொடுக்குறதுக்கு கிழிச்சு கூட குப்பையில் போடுவேன்டான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அவங்க கட் பண்ணும்போது அப்போ அங்கே அவனுங்க ஓ நீ இப்படி பண்ணுறியா, நாங்கள் இதை எடுத்துகிட்டு போவோன்னு சொல்லிட்டு சண்டை போட்டால் அப்போ அங்கே நம்ம வாங்க வந்துடுறான். அவங்க ஃபயர் வுட்ஸ் வெடிக்க விட்டுட்டு பாஸ் நம்ம இப்போ வந்து செலிப்ரேட் பண்ணணும்ல, நம்ம புதுசாக வந்து ஜாப் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்லன்னு சொல்கிறான். இவன் நம்ம ஹீரோயினோட பார்ட்னர் தான், நம்ம சேர்ந்து வந்துட்டு இதை செலிப்ரேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஃபயர் வுட்ஸ் எல்லாமே அங்கே போட்டதுமே பயந்து போயிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரிச்சான லேடி வர்றாங்க. ட்ரெஸ் எல்லாமே பார்த்ததுமே ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா. அங்கே பக்கத்தில் இருக்க அந்த கடைக்கார பொண்ணு அவள் ட்ரெஸ் பார்க்க தான் நல்லா இருக்கும், பட் குவாலிட்டி இருக்காது, நீங்கள் வந்துட்டு என்கிட்ட பாருங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே உடனே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, ஏகப்பட்ட ட்ரெஸ் கடை ஏறி இறங்கியிருக்கீங்களான்னு சொன்னதும் அது எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்டா. ஏன்னா உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து டஸ்ட் இருக்குது, ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி அலைஞ்ச வாசி தான் கண்டுபிடிச்சி அப்படின்றத அவ சொல்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பெரிய பெரிய மால்லெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆளுங்க ஃபேஸை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிருவேன் அவங்க டயர்டாக இருக்காங்களா அலைஞ்சிட்டு வந்திருக்காங்களான்னு அப்படின்றத அவ சொல்கிறா. சரி ஓகே உன்னோட ட்ரெஸ்ஸை பற்றி நீ வந்து எனக்கு
எக்ஸ்பிளைன் கொடுக்குறியான்னு சொன்னதும் இது எல்லாமே நான் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிசைன் பண்ணியிருக்கேன், என் கையாலே நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக வேறு ஸ்டோரில் இதே நீங்கள் போய் டிசைன் பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது, ஏன்னா இதை நானாகவே ரெடி பண்ணுது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிட்டு அவட்ட அங்கே ஆர்டர் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே மார்க்கெட்லேருந்து கிளம்பும் போது நம்ம வாங்கமே அங்கேருந்து கிளம்புறான், அவனுக்குமே தங்குறதுக்கு இடம் இல்லை. அப்போ அங்கே ஹீரோயின் என்னோட பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போக எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதும், மேடம் உங்களுக்காக செக்யூரிட்டி கார்டாக கூட ஒர்க் பண்ண நான் ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே நீ வா என் கூடன்னு சேர்த்து அவள் கூட்டிகிட்டு போயிட்டு, ஆனால் நீ எனக்கு டிசைன் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே, ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதேன்னு சொன்னதும், நான் இருக்கேன்ல பழகி கொடுக்குறேன்னு அவள் சொல்கிறா. ஐயோ எனக்கு வராது மேடம் அப்படின்றத சொன்னதும், அது எப்படி வராமல் இருக்கும், கையை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் டிசைன் எல்லாமே பண்ண சொன்னா. ஸோ சேம் அவன் சூப்பராக பண்ணிடுறான். வராதுன்னு சொன்னதும், எனக்கு தெரியுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும் மேடம் சொல்லிட்டு கேட்டா, ஏன்னா நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் எப்படி கண்டுபிடிக்காமல் இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அவன் ஒத்துக்கிறான், என்னோட அம்மாவுமே ஒரு டிசைனர் தான், எனக்குமே அந்த ஆசை இருந்துச்சு, பட் ஒரு பையன் வந்துட்டு இப்படிலாம் டிசைன் பண்ணிட்டு சுற்றினா அதை சேம்ஃபுல்லான திங்ஸ் நினச்சிட்டு தான் நான் இதெல்லாம் பண்ணலைன்னு சொன்னதும், உன்னோட திறமையை நீ வெளிப்படுத்தாமல் இருந்தால் பட வேண்டிய விஷயம் இது கிடையாது அப்படின்றத சொல்கிறான். இந்த இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேர் ஆம்பளைங்க இந்த இதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா, இதுக்கெல்லாம் நீ அசிங்கப்படக்கூடாது, தொடர்ந்து நீ வந்து பண்ணணும், நீயுமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு அவன் சொல்கிறா. ஸோ இதை கேட்டுட்டு அவனுமே ஹாப்பியாகிட்டு ஓகேன்னு சொல்கிறான். ஸோ அங்கே இப்படியே வந்து அவன் நிறையா ஆர்டர்ஸ் எல்லாமே பிடிக்கிறா, பெரிய லெவலுக்கு ஃபேமஸ்மே ஆகுறா, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவுமே ஆகுறா. ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது, நம்ம ஹீரோயின் அங்கே ஃப்ராட் பண்ணிடுறாங்க கான்ட்ராக்டில். அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே ரொம்ப கவலையானதுமே, நான் ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு ஹீரோட்ட கால் பண்ணி ஹெல்ப் கேட்கலாமான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டேக்கா. பட் ஆனால் அங்கே நான் வந்து நானாகவே ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன், எப்படி போய் அவன்கிட்ட கேட்க முடியும்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப யோசனையாக வந்துட்டுருக்கு. ஸோ அவனை பார்த்தா அங்கே அவளை மீட் பண்ண வந்ததுமே ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு சொன்னதும், சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ என்னை கூப்பிட்டுன்னு சொன்னேன், பட் நீ கூப்பிடல, பட் என் பொண்டாட்டி நான் எப்படி போய் விட முடியும்னு சொன்னதும், நான் உங்களை கூப்பிடுன்னு நினச்சேன், பட் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா, அதனால தான் மீட் பண்ண வந்தேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, சரி ஓகே இதை நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆள் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன், நீ அதை பற்றி கவலைப்படாது அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. சரி நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, நான் உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணுறேன்னு சொன்னதும், நம்ம வாங்கவே அங்கே வந்துடுறான், எல்லா திங்ஸையுமே வாங்கிக்கிட்டு, நானுமே ரொம்ப டயர்டாக இருக்கேன்ப்பா எனக்கு சாப்பாடு பண்ணுங்கன்னு சொன்னால், நம்ம ஷென்யானும் அங்கே அவனுமே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அங்கே நம்ம வேங்க்கு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு இருந்தா அங்கே ரொம்ப ஏதாச்சும் பேசிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ வந்து வெக்கமே நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, உனக்கு பசிக்கலைன்னா நூடுல்ஸை கொடு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதையுமே பிடிங்கிட்டு அவனை ரொம்ப டீஸ் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாகி போயிட்டு, போதும் போதும் நீ வந்துட்டு சாப்பிட்டீங்களா கிளம்புன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோட்ட, தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் பண்ணிக்காதீங்க, அவன் நம்ம டெய்லர் தான், அவன் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணக்கூடியவன், அவனுக்கு யாரும் இல்லை, அதனால தான் நான் ஒர்க்கெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னதும், நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன்ப்பா, நீ என் பொண்டாட்டின்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோன்னு சொன்னதுமே, அப்போ உங்களுக்கு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கான்னு சொன்னதும், சீச்சி அப்படிலாம் கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். சரி ஓகேப்பா நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியே போக வேண்டியது இருக்குது, நான் வந்துட்டு கிளம்புறேன், பட் இவனை மாதிரி ஆள்கிட்ட இருந்து நீ தூரமாகவே இரு, நீ வந்து என் பொண்டாட்டி என்றதை மறந்துடாத ஓகேவா அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போங்க நம்ம வர்றான், உன் ஹஸ்பண்ட் என்னை பற்றி என்னத்தையும் சொல்லிட்டு போனான்ல காதில் என்ன சொன்னான் அப்படின்றத சட்டி கேட்டால் ஹீரோயின் எதுவும் சொல்ல மாட்டா. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தா 3 days ஆகும் கடை ஓப்பன் பண்ணலை, நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுது, அவளுக்கு ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது. நம்ம தாங்க வந்து பார்த்துச்சேக்கான், எனக்கு கொஞ்சம் ஹாட்டாக வந்து வாட்ரு மட்டும் கொண்டு வாப்பா அப்படின்றத சொன்னதும், அங்கே அவன் உன் புருஷன் என்னை பற்றி என்ன சொல்லிட்டு போனான், நீ அதை பற்றி என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்றத சீட்டை அவன் கேட்குறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவே அவளை மீட் பண்ண வந்ததுமே அதை பார்த்துட்டு இவன் நீ என் கனவுல எல்லாம் ஏன் அப்படி அடிக்கடி வரேன்னு சொன்னதும், அவளை போய் கிஸ் பண்ணிட்டு கனவுல உண்மைதான் சொன்னதும், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் இப்படி வந்து உங்களோட தொழிலை எனக்காக கெடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, பொண்டாட்டி கூட முடியலன்னா நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்றத அவன் சொல்கிறான். ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ஜஸ்ட்டு ஃபீவர் மட்டும்தான்ப்பா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு இப்படி பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்னு சொன்னதுமே, நம்மளுக்குள்ள கான்ட்ராக்ட் மேரேஜ் வேணால் போயிருக்கலாம், பட் ஆனால் உன்னை என்னை பொண்டாட்டி
பொண்டாட்டியாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். நீ என்னை எப்படி பார்க்குறன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அன்னைக்கு நீ என்னை கிஸ் பண்ணிட்டு போனேன், அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்ற செட் அவன் கேட்குறான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின், எனக்கு எல்லா விஷயமே நல்லாவே புரியும்ப்பா. நானுமே வந்து கல்யாணம் பண்ணவ தான். அதுக்கப்புறம் லைஃப்பில் வந்துட்டு ஏகப்பட்ட எனக்கு ப்ராப்ளம் ஆயிருச்சு. நான் வந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு தான் நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். எல்லாம் எனக்கு புரியாமல் எப்படி இருக்கும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ அப்போ என்னை இப்படி தான் யோசிச்சுட்ருக்கியா? இன்னமே கான்ட்ராக்ட் மேரேஜாக தான் நினைக்கிறியா? பட் ஆனால் அப்படி கிடையாது. நான் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன். நான் உனக்காக ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வாங்குறதுக்காக போகிறான். ஸோ இவங்க பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் வெளியே வந்து நம்ம வாங்க கேட்டுட்டு தான் இருந்திருக்கான். அப்போ அங்கே நம்ம வாங்க, நீங்கள் எது தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்கப்பா, நான் அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னதும், நீ இவ்வளோ தூரத்துக்கு கேரிங் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருந்தா. அப்போ அங்கே இவன் வந்து சைக்கிள் ஏறி உட்காருன்னு சொன்னால் நம்ம ஹீரோ என் கூட காரில் வாமான்னு சொன்னதும், நான் அப்பா கூட போகிறேன்னு அந்த பொண்ணு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, சைக்கிளில் வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறான். ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஐயோ ஃபேஸ் ஃபுல்லாக டஸ்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டதுமே அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இப்படியே நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா எனக்கு லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட சேர்ந்து போகிறா. அப்பாங்க நம்ம வாங்க, நீ வந்து எப்படிப்பட்ட பர்சன் எனக்கு நல்லா தெரியும். நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்து அவங்க கூட சேர்ந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அவங்கள பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு தெரியும். அவங்க வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒரு பர்சனை கண்டிப்பாக சூஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் வந்து அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஃபேவரிக் எல்லாமே வாங்க போயிட்டுருக்கேன். என்னை விட அவங்கள யார் புரிஞ்சு வச்சுக்க முடியும்னு சொல்லி கேட்டதும், அப்படியே பார்த்தாங்க, நீ வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு புரிஞ்சு வச்சுருக்கியா? பட் ஒரு செகண்ட் அவ கூட சேர்ந்து நான் உட்காந்து பேசுகிறேன்னாலே அவளுக்கு இந்த உலகமே மறந்து போயிடும். அப்போ யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற சைட்டு அவன் எங்கே போகிறான். அப்பாங்க உங்களோட மேரேஜ் கான்ட்ராக்ட் தான் எனக்கு தெரியும்னு சொன்னதும், பட் அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டுமே போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்காக அவன் ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு, இந்த ஃபுட்டு உனக்காக தான் சாப்பிடுன்னு சொன்னதும், நான் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன்னு சொன்னதும், ஒர்க்கில் பிஸியாக இருந்தால் மட்டும் போத்தாது, பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே நீ பேசி பழகணும், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும், அது நல்லா புரிஞ்சுட்டாப்பா இருக்கேன், நான் பேச தான் செய்கிறேன்னு சொன்னதும், அப்போ நான் ஏன்ட்ட நீ பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றத சைட்டு அவன் கேட்குறான். அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், நீங்கள் வந்துட்டு என்ன பேசுகிறமோ ஸ்ட்ரைட்டாக பேசுங்க, எனக்கு இப்படி சுற்றி வளைச்சி பேசினா எது புரியாதுன்னு சொன்னதும், நம்மளோட கான்ட்ராக்டை பற்றி நீ யார்ட்டையாச்சும் ஏதாச்சும் சொன்னியான்னு சொன்னதுமே, ஐயோ நானும் அப்படி எதுவுமே சொல்லலையே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, அப்போங்க சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டு நான் ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அவன் ஊட்ட போனால் நம்ம வாங்க வந்துடுறான். எனக்குமே ரொம்ப பசிக்குதுப்பா, நீ எனக்கு சாப்பாடு கொடுக்குறியா அப்படின்றத சொல்லிட்டு வேணுக்குனே பேசிகிட்டு இருக்கான். நீ இப்படி ராத்திரி பகலாக வேலை பார்க்காத, கண்ணு வந்து ஃபால்ட் ஆகிற போகுது அப்படின்றத சொன்னதும், அப்படியா உன் கண்ணு தான் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கே, நீ பேசாமல் அந்த கண்ணை எனக்கு கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும், கண்டிப்பாக உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசினா நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஏன் முன்னாடியே என் பொண்டாட்டியை வந்து ஃப்ளர்ட் பண்ணுறியாடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ஷெங்கும் அந்த லூசியுமே வர்றாங்க. பாருப்பா இந்த ஷெனியும் வந்துட்டு எவ்வளோ நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன், ஆனால் பாரு இவளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு பொழப்ப எடுத்துட்டு சுற்றிட்டு இருக்காரு, இவ்வளோ கட்டிக்கிட்ட வசம் கெட்ட நேரமே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஐ திங்க் வந்துட்டு இங்கே நாங்கள் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பேசினதுமே, ஒன்றை மாதிரி ஆளுக்கெல்லாம் நான் இங்கே ட்ரெஸ் எல்லாம் விற்கிறது கிடையாது, உன் கூட சேர்ந்து எந்த பிஸ்னஸும் பண்ண விரும்பல, மரியாதை இங்கேருந்து போடான்னு சொன்னதும், அந்த லூசி ஒன்றை மாதிரி ஆள்கிட்ட போய் யார் ட்ரெஸ் வாங்குவாங்க, ஐ திங்க் வந்து ட்ரெஸ்ஸோட சேர்ந்து நீ ஒன்றையுமே சேல்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், டர்ட்டியான லேடி, அதனால தான் உனக்கு வியாபாரம் ஓடுதான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும், அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு கோவமாகி போயிட்டு, டேட்டி பொம்பளைனா அது நீ தான், நீ வந்துட்டு இப்படி வெக்கமே இல்லாமல் பேசிட்டு இருக்க, அடுத்த ஒரு புருஷனை அபகரிச்சிட்டுன்னு சொன்னதும், பாவம் இவர் ரொம்ப நல்லவர் பேசிகிட்டு இருக்காரு, உனக்கே கான்ட்ராக்ட் மேரேஜ் அது முடிய போது இல்லைன்னு சொன்னதும், அடுத்தவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு நீ பார்க்காத, ஓ லைஃப்பை நீ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோ, உனக்கு வந்து கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடாம அப்படின்றத சொன்னதும், எனக்கு எந்த கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது, பாவம் இவ கூட சேர்த்து இந்த வாங்கும் இவனுக்குமே தான் கெட்ட நேரம் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும், இங்கெல்லாம் நல்ல மனுஷங்க வர்றவங்க, உங்களை மாதிரி 30% இங்கே வந்து உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ண நான் விரும்பலை, மரியாதை இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் நம்ம ஷென்யூட்ட சாரி கேட்குறா, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ அசிங்கமாக இருக்குது கஷ்டமாக இருக்குல்லன்னு சொன்னதும், நீ வேறு நம்ம 2 பேர்த்தையும் பார்த்தா அதுங்களுக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்கு, அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு சுற்றுதுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்ருக்கான். நான் உன் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை நினச்சி எனக்கு சந்தோஷம் தான்ப்பா, நான் ஏன் வந்து ஃபீல் பண்ண போகிறேன் இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் நினச்சி அப்படின்றதாமே சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப நல்லா ஃபீல் ஆகிடுச்சிருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், பட் நீங்கள் எத்தனை நாளைக்கு இப்படி என் கூடவே இங்கவே இருந்துட்டுருக்க முடியும், சின்ன ஷாப்பில் நீங்கள் வந்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க
அப்படின்றத சொன்னதும், நான் தானே இன்னுமே பர்ஃபெக்டாக பிளான் எல்லாமே நிறைய வச்சுருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நான் வந்து அந்த கொலாபரேஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பெரிய லெவலுக்கு ரீச் ஆகும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்கன்னு சொல்லிட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்குமே ரொம்ப நல்லா ஃபீல் ஆகிட்டுருக்கு. பாப்பாவே எப்படியெல்லாம் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக சொன்னதுமே, இவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க, பேசிக்கலாக எனக்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு அவ்வளோ மூளையெல்லாம் இல்லைப்பான்னு சொன்னதும், யார் சொன்னது, உன்னை விட அறிவாளி பொண்ணு யாராச்சும் இருக்காங்களா சொல்லு, நீ உண்மையிலே ரொம்பவே நல்லா எல்லாத்தையும் கற்றுக்குவ, நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு, நான் சொல்கிறத மட்டும் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்றத சொல்கிறான். பாப்பாங்க அவன் நெக்ஸ்ட் டே கஸ்டமர்கிட்ட இங்கிலீஷ்லலாம் பேச ட்ரை பண்ணுறா. பட் அவங்க ரொம்பவே வீக்காக இருக்குது. ஸோ கஸ்டமர் என்னமோ இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு வர்றாங்க, பேச சரியாக தெரியலன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டா, இன்னைக்கு எனக்கு எப்படி தெரியுமா அசிங்கமாக இருந்துச்சு அப்படின்றத, நான் இன்னைக்கு துணி எல்லாமே வித்துரும்னு நினச்சேன்ப்பா, கடைசியில் பார்த்தா இப்படி ரொம்ப அசிங்கப்பட்டது தான் மிச்சம், எனக்கு இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும், பேசிக் கூட தெரியலன்னா எப்படின்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு, அங்கே நான் தானே இதை சொன்னேன் இன்ட்ராக்ட் பண்ணுறா கற்றுக்கணும்னு, உனக்கு பேசிக்கான வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் நான் கற்றுக் கொடுக்குறேன், ஸோ இதை நீ அங்கே பேசினேன்னா உனக்கு நல்லா இங்கிலீஷ் வரும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேச வருவாங்க, நீயுமே நல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னியும் சொல்கிறான். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, இவங்க போய் வந்து அனுப்பி விடலைன்னா எல்லாமே கேன்சல் ஆகுமே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அங்கே நம்ம ஷென்னியும் அங்கே கொடையிலாமல் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. நீ வந்துட்டு இதை மறந்துட்டு வந்துட்ட, இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற சொன்னதும், நம்ம வாங்க அங்கே வந்ததுமே நீ வந்துட்டு நடுவில் வரணும்னு இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னதும், நம்ம பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லலாம் பேசினதுமே அதை கேட்டுட்டு நீ என்னப்பா பேசுகிற, எனக்கு எதுவும் புரியலையே அப்படின்ற சொன்னதும் அவங்க பேசிக்காக சொல்லி கொடுத்த சில வேர்ட்ஸ் எல்லாமே அங்கே பேசிட்டு இருக்கா. ஸோ வாங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான். அப்பாங்க இப்போ வந்து மழைக்காலம் வரப்போகுது, ஸோ நம்ம வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த ட்ரெஸ்க்கு நல்ல வேல்யூ இருக்குல்ல, சேல்ஸ்மே நல்லா ஆகும்ல அப்படின்ற சைட்டு அங்கே பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க பாஸ் அந்த கொலாபரேஷனுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ இப்போ ஹாங்காய் போகணும்னு சொல்லிட்டு பேசினதுமே, இல்லை நான் ஹாங்காங் போக மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் சொன்னதும், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், பட் இங்கே கண்ட்ரிக்குள்ளே சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக போக மாட்டேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயின் என்னாச்சுப்பா கொலாபரேஷன் சொன்னதும், எல்லாமே ஓகே தான், பட் சில கண்டிஷன்ஸ் சொன்னாங்க, அது என்னால் முடியாது, அதனால் அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே, என்ன கண்டிஷன் சொல்லி கேட்டால் என்னை ஹாங்காங் போக சொல்கிறாங்க, கண்டிப்பாக என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியாது, உன் கூட சேர்ந்து இங்கே இருந்துகிட்டே வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் நான் எல்லாமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன இவர் இப்படிலாம் பண்ணிட்டுருக்காரு, இவருக்கு வந்து கேரியர் இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஸோ அப்போங்க நம்ம வாங்க வந்து இப்படி 300 yuan நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குப்பா அப்படின்றத சொன்னதும் ரொம்ப ஹாப்பியாகிடுது, நம்ம கூடிய சீக்கிரம் பணக்காரவங்களாயிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பங்க சரி நீ இப்படியே வேலை பார்த்துட்டு டயர்டாக இருக்க வேணாம், வா போய் சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட்டதுமே, இல்லை நான் வரலன்னு சொன்னதும், இப்படியே வந்து போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே சூழ்நிலைகள் எல்லாமே மாறும், நீ எப்பயுமே இப்படியே வந்துட்டு வித்துட்ருப்பியா, நீவுமே லைஃப்பில் என்ஜாய் பண்ணணும், இல்லை காலங்கள் தான் கடந்து போகும்னு சொன்னதும், இப்போ ஃபண்டிங்கில் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குன்னு அவள் சொல்கிறா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அப்போங்க நம்ம வேங் வந்து நான் காரெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறேனே, எதுக்காக நீங்கள் கஷ்டப்படணும், க்ளீனாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு வேணுக்குனே அங்கே டீஸ் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே அவங்க பாஸை போய் மீட் பண்ணுறா. கொலாபரேஷன் பண்ணுறதை பற்றி அங்கே பேசும்போது, நீ ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஆஃபர் பண்ணதுமே, இல்லை நான் பண்ண மாட்டேன்னு அவள் சொல்கிறா. அந்த ஆள் ஃபோர்ஸ் பண்ணதுமே, இல்லை என்னால் இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதும், அப்போ நான் உன் கூட வந்து கொலாபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி பேசினதுமே, அந்த ஆள் அத்துமீறினதும் ஹீரோயின் கோவமாயிட்டு தண்ணி தூக்கி ஊற்றி விட்டுட்டு, அப்படியெல்லாம் எனக்கு காசு சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு இந்த ஆள் கோவமாகி போயிட்டு, ஓ நீ இவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட பேசுவியா, நீ இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக நீ எனக்கு காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும், ஒன்றும் இல்லை நான் விட மாட்டேன், நீ ஏன்ட்டவே அத்துமீறி இருக்க, நீ ஜெயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு பேசினா. நம்ம ஷென்னியும் வந்துடுறான், என்னாச்சு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டா. நடந்ததை சொன்னதுமே, என் பொண்டாட்டி அப்படிலாம் உங்களுக்கு வந்து மன்னிப்பும் கேட்க மாட்டா, காம்பன்சேஷனும் கொடுக்க மாட்டா, ட்ரிங்க்கும் பண்ண மாட்டா அப்படின்ற சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, பாஸ்க்கு சப்போர்ட் பண்ணாமல் நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா, என்ன மீறி நீங்கள் எப்படி இங்கே பிஸ்னஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னதும், உன்ட்ட நான் இப்போ வந்து கெஞ்சி கேட்கலாம் வரல, உனக்கு வார்னிங் கொடுக்க தான் வந்திருக்கேன், நாளைக்கு நான் வந்துட்டு உன் கம்பெனியில் யாருமே வந்து ஜாப்பே பண்ண மாட்டாங்க, என்ன மீறி எப்படி பண்ணுவாங்க, நீ வந்து ஒரு பொருளை கூட சேல்ஸ் பண்ணிக்க மாட்ட, நீ எப்படி வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவன் அந்தால மிரட்டி விட்டுட்டு பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் என்னோட லைஃப்பில் இத்தனை மாதிரி ஆளுங்களெல்லாம் எத்தனையோ பார்த்துட்டேன்ப்பா, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும்,
கொண்டு வரணும், அதுக்கு நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் என்ன எனக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொன்னதும் அவங்களுமே ஹாப்பி ஆகிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்காக அவன் இங்கே கிஃப்டாக அங்கே கம்ப்யூட்டர் எல்லாமே கொடுத்ததுமே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குமேப்பான்னு சொன்னதும் அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நீ இதை பார்த்துக்கோ அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ இதுக்கப்புறம் பில்லிங் போடுறது கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறதுக்கெலாம் நைட்டு வந்து நீ கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது, எல்லாத்தையுமே நீ இதிலே வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம்ல அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் செலவு அதிகமாக இருக்குமேன்னு சொன்னதும் அதை பற்றி ஏன் கவலைப்படுற, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நீ அதுக்கு மேலே இதை விட டபுள் மடங்காக நீ வந்து கண்டிப்பாக சம்பாதிப்ப, நம்மளுக்குமே வந்துட்டு நல்ல லாபம் கிடைக்கும், நீ எல்லாத்தையுமே நம்மளுக்கு திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவ அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் உமனாக மாறணும், அதுதான் என்னோட கனவேன்னு அவள் சொல்கிறா. ஸோ பிறகு நம்ம ஹீரோயினை அங்கே வந்து மீட் பண்ணிட்டு சிஸ்டர்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தா அந்த லூசி ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. இவளுக்குலாம் என்ன தெரியும்னு சொல்லிட்டு இவளுக்கு இங்கிலீஷில் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசினா. ஹீரோயின் பார்த்தா ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு எல்லாமே பேச ஆரம்பித்ததுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. இவ பார்த்த மாதிரி இல்லையேப்பா, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இவ கண்ட்ரோலில் எல்லாமே வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஸோ அங்கே மார்ட்டின் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை பற்றி ரொம்பவே மும்பரமாக இருக்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். என் பொண்டாட்டி உண்மையிலே ரொம்பவே வந்து சூப்பராக எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய பொண்ணு, அவள் கண்டிப்பாக வந்துட்டு பெரிய லெவலுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுவான்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. அவங்களுக்குமே கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே சேர்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க. சரி ஓகே, நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து கான்ட்ராக்ட் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு எல்லாமே டெலிவரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதும் கண்டிப்பாக ஏன் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஓகே பண்ணிட்டுருக்கா. ஸோ அப்பாங்க இப்போவே நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வர சொன்னதுமே அங்கே கொண்டு வந்தால் உள்ளே விடாமல் இருக்காங்க. இன்விடேஷன் இருந்தால் தான் உள்ளே போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க என்னதான் பார்க்க வந்திருக்காங்கன்னு சொன்னதும் உடனே சாரியுமே கேட்குறாங்க. ஸோ நம்ம வேங்கோட ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாருமே இடம் மதிப்பாக குறைவாக பேசினதுமே அவள் ரொம்ப கோவம் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை பார்த்து யாரையும் கணக்கு போடாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பட் நம்ம வேங் வந்துட்டு பெருசாக எதுவுமே ரியாக்ட் பண்ணிக்கலாம். அவள் ரொம்ப கவலையாயிட்டு அங்கேருந்து போயிடுறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் மீட் பண்ணிட்டு உன் கண்ணுக்கு என்னாச்சுன்னு சொன்னதுமே எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சுப்பான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அடிப்படை போனால் அவன் வந்து காப்பாற்றினதுமே அவனுக்கு அடிபட்டுது. ஸோ வேமாங்க நம்ம ஹீரோவை காப்பாற்றுறா. பட் அவனுக்கு தான் பிளட்டை பார்த்தா மயக்கம் வந்துருமே. ஸோ அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அட கடவுளை என்ன கொடுமைன்ற மாதிரி அங்கே வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே நம்ம வாங்கி எதுவும் பெருசாக பேசாமல் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஐ திங்க் உன் தலையில் அடிப்பட்டதுலேருந்து மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன், எதுவுமே பெருசாக நீ ரியாக்ட் பண்ண மாட்டேன், நீ தான் இன்சார்ஜ் பண்ண போகிற, நீ தான் வந்துட்டு எனக்கு முக்கியமான ஒரு பர்சனே, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக உங்களை நான் அவமானப்பட விட மாட்டேன் சிஸ்டர் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அங்கே பார்ட்டியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லாவே இங்கே தண்ணி போட்டுறா. அவள் மயக்கமாய் விழுக போனால் வேமா அவங்க பிடிச்சிடுறான். அப்போ அங்கே வாங்க ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்துட்டு அவளோட கான்ட்ராக்ட் போர்ஷன் நீ நினச்சிட்ருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் அவளுமே ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத சொன்னதும் அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதுமே அதுக்கு சில விஷயங்கள் கேட்குறேன், உனக்கு தெரியுதான்னு பார்ப்போமான்னு சொல்லிட்டு அவங்க போட்டி வச்சுக்கிட்டதுமே கண்டிப்பாக அவன் சொல்கிறான், பிஸ்னஸில் பெரிய லெவலுக்கு வந்து ரீச் ஆகணும்னு ரொம்பவே ஆசை, அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணணும்னா ஒரு பார்ட்னரோட ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக அது நடக்காது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவனுமே எனக்கு வந்துட்டு நீ இப்போ பேசிகிட்டு இருக்க எதை பற்றியுமே தெரியாதுப்பா, பட் ஆனால் இந்த துணிமணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா அதை கண்டிப்பாக வந்து நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்க தெரியும் அப்படின்றத சொல்கிறான். சரி இது என்னோட டேர்னிங், நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்றத வாங்க சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஷென் கேட்குறான், சரி அன்னைக்கு வந்துட்டு எனக்கு ஆபத்தான நிலைமையில் இருந்தப்ப நீ எதுக்காக என்னை காப்பாற்றினு சொன்னதும், ஏன்னா உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ருச்சி ரொம்ப கவலைப்படுவா அதனால தான் சொன்னதும், அப்போ என்னோட உயிருக்கு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு அங்கேருந்து போனதுமே அவன் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, கண்டிப்பாக உன்னோட ஹெல்ப்மே எங்களுக்கு தேவை அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஸ்ட்ரெங்கை காமிக்கிறாங்க. பார்த்தாங்க கதவை லாக் பண்ணி வச்சுட்டு இது பண்ண ப்ராப்ளம் பண்ணவுமே ஹீரோயின் எப்படியே திறந்துடுறா. பரவாயில்லையப்பா நீ வந்துட்டு உண்மையிலே பெரிய ஆள் தான் அப்படின்றத சொன்னதும் உள்ளே பார்த்தா டிராயிங் ஏதோ இருக்க மாதிரி இருக்குது, பட் ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, அதை ஹீரோயின் எடுத்துகிட்டு போனதுமே லூசி நீ வந்து பெரிய ப்ராப்ளத்தை கண்டிப்பாக மாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் நல்லாவே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இதை கொட்டேஷன் வச்சு அங்கே வந்துட்டு பிளான் பண்ணுறா. அங்கே வந்து அந்த
ஆர்டர் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வந்துட்டு நினச்ச மாதிரி எதுவுமே வந்துட்டு கிடைக்க மாட்டுது. இவங்களுமே எல்லா இடத்துலையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. மேடம் இது வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். கம்பெனியை இழுத்து தான் மூட வேண்டியதாக இருக்கும். நம்ம சக்ஸஸ் ஆக போகிறோம்னு சொன்னதும் ஷென்யூக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. பட் நான் வந்துட்டு எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பர்சன் ஊருக்கு வெளியே வந்துட்டு ரொம்ப வருஷமாக இதை வந்து பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கொண்டு வந்ததுமே அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஷென்யூக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. நான் எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேனோ அதே மாதிரி இவனுமே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஸோ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே வேமா அங்கே ஒர்க் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிங்க. காலையிலக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே அந்த ஃபேஷன் வாக் மாதிரி இருக்குது. அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு தான் இன்றைக்கி வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் மாதிரியே வந்துட்டு சேமாக ட்ரெஸ்ஸை அந்த லூஸையுமே ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. அதை பார்த்துட்டாங்க நம்ம பேங்க் ரொம்ப கோவமாயிட்டு, நீ எப்படி இவ்வளோ சீப்பாக போவ, எப்படி நீ அடுத்தவங்களோட ட்ரெஸ்ஸை காப்பி பண்ணுவேன்னு சொன்னதுமே யார் சொன்னது, யார் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ட்ரெஸ் சொந்தம், இது என்னோடது, நான் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போங்க நம்ம பேங்க் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. உன்னை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போனதுமே நம்ம ஷென்யூ ஸ்டாப் பண்ணிடுறான். நீ வந்துட்டு எதுவும் ப்ராப்ளம் பண்ணாத, அதுக்கப்புறம் நம்மளால் இந்த இதில் கலந்துக்க முடியாதுன்னு சொன்னதுமே நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், இவ சீட் பண்ணுவா, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சதை திருடுவாளா அப்படின்றத சொன்னதுமே என்ன பேசிட்டு இருக்க, திருடிட்டு போனவங்க சீட்டராக தான் இருப்பாங்க, டிசைனராக எப்பயும் மாற மாட்டாங்க. அவங்க என்ன இதை திருடிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு விற்பாங்களா, அவங்க திருடு அதை மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொன்னதும் அப்போ அந்த லூசி நான் ஒன்றும் திருடியெல்லாம் கிடையாது அப்படின்றத அவ சொல்றா. பாப்பாங்க திடீர்னு மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருது. இவ தான் தான் வந்து பெஸ்ட் டிசைனர்னு பெருமைப்பட்டுக்கிறா. பட் நம்ம ஹீரோயின் ஷோ அதுக்குள்ள ஒன்று முடிஞ்சு போலப்பா, ஆளுங்க வந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தா எல்லாமே வாட்டர் ப்ரூஃப், என்னோட ட்ரெஸ்ல எப்பயுமே யூனிக்காக தான் இருக்கும், என்னதுல வந்து நான் பண்றதை வேற யாரும் பண்ண முடியாது, இதான் என்னோட யூனிக்கோ அப்படின்றத அவ சொல்றா. காஃபி என்னமோ நல்லா பண்ணிட்டாங்க பட் கரெக்டாக பண்ண முடியல அப்படின்றத அவ சொல்றா. ஸோ அதை கேட்டுட்டு அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வசமாக மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே இருக்க எல்லாருமே பாராட்டிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகிருது. நல்லா மழை பெஞ்சதுமே ஹாப்பி ஆகிட்டு ஹீரோயின் சேர்ந்து அங்கே டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அவங்க ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ நான் என்ன வேலை பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு வெக்கமாக இருக்குது. வேகமா போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்ப பயந்து போய் அங்கே மறைஞ்சு நின்றுட்டுருக்கா. நம்ம அங்கே உள்ளே வந்ததுமே அவனை பார்த்து ஏதோ பெரிய கிரைம் பண்ண மாதிரி பயந்து போயிட்டு அங்கே இங்கேயுமா ஓடி ஒளிஞ்சிட்ருக்கா. பட் ஆனால் அங்கே என்னாச்சு உனக்குன்னு சொன்னதுமே அவள் பயந்து விழுந்தடிச்சு ஓடி போயிடுறா. நம்ம இன்னும் வந்து எங்கே அவளன்னு கேட்டா தெரியலப்பா இங்கே ஓடி போயிட்டான்னு சொன்னதும் இப்படி 3 டேஸாக அவனை இக்னோர் பண்ணிட்டு பேசாமல் அங்கே இங்கேயும் மறைஞ்சிட்ருக்கோமே அவன் வந்துட்டு நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்க, நீ நானுமே புருஷன் பொட்டாட்டி இதெல்லாம் நார்மல் தான், இவ்வளோ தூரத்துக்கு நீ வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதும் அவளுக்கு ஐயோ கடவுளே இப்படிலாம் பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இன்னுமே வெக்கம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே நம்ம ஹீரோயினோட பொண்ணு அம்மா அவரை எங்கம்மா காணோம் அப்பாவை அப்படின்ற செட்டு கேட்குறா. உங்களுக்கு எதுவும் டைவர்ஸ் எதுவும் ஆக போதா, பிரிஞ்சு போக போகிறீங்களான்னு சொன்னதும் அந்த அங்கிள் உனக்கு அப்பாவாக இருந்தால் ஓகேவாடான்னு செட்டு கேட்டதுமே கண்டிப்பாம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ வரைக்கும் இவரை மாதிரி ஒரு அப்பாவை நான் பார்த்ததே இல்லை, எவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு அப்பா தெரியுமா, என்னை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்படி அப்பா இல்லை அப்படின்றத அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ அவர் தான் எப்பயும் அப்பாவாக இருப்பாருன்னு சொல்லும் போது பெரிய அங்கே ஆக்சிடென்ட் எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்ததுமே இவர் ரொம்ப பயந்து போயிட்டு வெளியே போனவர் ஆளை காணமேன்னு சொல்லிட்டு ஃபோன் எல்லாம் பண்ணுறா. பட் ஆனால் வந்துட்டு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. வீட்டில் கண்ணாடியெல்லாம் உடஞ்சதும் பயந்து போயிட்டு வேமா அங்கே விழுந்தடிச்சு போயிட்டுருக்கா. அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு பட் நம்ம ஷென்னி அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னதுமே எமோஷனல் ஆகிட்டு அவனை போய் ஹக் பண்ணிட்டு எங்கே போனீங்க, ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொன்னதும் உனக்காக தான் இப்போ கிஃப்ட் வாங்க போயிருந்தேன், மழை வேற பெஞ்சிடுச்சா மாட்டிக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை, சார்ஜ் வேற போயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு நீங்கள் இப்போ இல்லாதப்ப நான் எவ்வளோ தூரத்துக்கு உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன், நான் வெக்கப்பட்டுட்டே சுற்றிட்டு இருந்தேன், பட் ஆனால் வந்துட்டு உங்களை விட நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு தன்னோட லவ்வையுமே சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. எனக்கு என் பிள்ளைக்குமே நீங்கள் எப்பயுமே வேணும்னு சொல்கிறா. அது உன் பிள்ளை கிடையாது நம்ம பிள்ளை அப்படின்றதாவே சொல்கிறான். காலில் எல்லாம் அங்கே மருந்தெல்லாமே போட்டுட்ருக்காங்க. சரிப்பா 2 பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு, பட் ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு லவ் யூ கூட
நீ சொல்லலை என்ன பார்த்து அப்படின்ற சொன்னதும் 2 பேருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு லவ் யூமே சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தா அந்த லூசியோட கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா திருட்டு வேலை பண்ணா இல்லையா, கம்ப்ளைண்ட் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவனை பார்த்தா கேம்லின் விளையாண்டுட்டு ஊரை சுற்றிட்டு உருப்படி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். அவங்க மதுரை இல்லாக்கும் இவளுக்கு சுத்தமாக ஆக மாட்டுது. நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தா கிளவி உனக்கு இதெல்லாம் கேட்குதான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே என்னோட எக்ஸ்பண்டாட்டி எவ்வளோ டேலண்ட் தெரியுமா, ஒன்று அவளை போய் விட்டு கடைசியில் நான் நடுத்தருவில் நிற்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு உதவாக்கிற அதுன்னு பேசிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின்ட்டு அங்கே ஹெல்ப் கேட்க வந்ததுமே அப்போ அங்கே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அவட்ட போய் ஹெல்ப் கேட்குறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட இவன் வந்துட்டு உன்னோட வாழ்க்கைக்கு எடுத்தது மட்டும் இல்லை என் வாழ்க்கையுமே நாசமாக்கிட்டான், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் இது உன்னோட சாய்ஸ் தான், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றத அவ சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம பேங்க் அவள் ட்ரெஸ் எல்லாமே சூஸ் பண்ணி உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டான ஜென்டில்மேன் மாதிரி இதெல்லாமே நீ இப்போ பார்க்குறதுக்கு போட்டா ரொம்ப உனக்கு நல்லா இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. 2வது கம்பெனியில் யாருமே சீட் பண்ணிட்டு போய் பேசுகிற வேலையில் இதெல்லாம் இருக்கக்கூடாது, எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்காது, கண்டிப்பாக அப்படிப்பட்ட பர்சன்ஸை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்றத அவ சொல்கிறா. நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருந்து தான் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்றதையுமே அவள் சொல்கிறா. ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கா. அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அவளுக்காக ரோஜா எல்லாமே கொண்டு வந்ததுமே இந்த ரோஜாவை பிடுங்கிறதுக்காக நீ என்ன உன்னோட கையவே வந்துட்டு புண்ணாக்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் உனக்கு முன்னாடி இது ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டையுமே அவன் க்ளோஸ் பண்ணி விடுறான். இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங் தான், இதுக்கப்புறம் தான் நம்மளோட லைஃபே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்க போகுது அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் லைஃப்பில் ரொம்ப பெரிய ஏமாற்றம், மாமியார் கொடுமை, ஹஸ்பண்ட் சீட் பண்ணால் அங்கே பிள்ளையுமே நல்லா பார்த்துக்க முடியல. பட் அவளோட பிள்ளைய தன்னோட பிள்ளையா பார்த்துக்கிற ஒரு நல்ல ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் தனக்கு உயிருக்கு உயிராக ஒரு ஆறுயிர் தோழன் வேங்கோட உருவத்தில் எல்லாமே அவளுக்கு பர்ஃபெக்டாக கிடச்சி அவள் உண்மையிலேயே ஒரு பக்காவான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு உமனாகவுமே மாறிடுறா. செகண்ட் மேரேஜ் கரெக்டாக சூஸ் பண்ணி அவள் பண்ணி வாழ்க்கையை வந்துட்டு அவள் சக்ஸஸ்ஃபுல்லாகவுமே மாற்றிக்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.